பிசாசு கூட தான் ஃபைட் பண்ணும், பாவத்தை விட்டு விலகி ஓடணும். யோசேப்பை போல பாவத்து கூட நீங்க ஃபைட் பண்ண முடியவே முடியாது. தட் ஹாஸ் ஓவர் பவர். அதுக்கு பயங்கரமான பவர் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பாவமான இடங்கள்ல இருந்து உங்களை விட்டு விலகணும். பாவமான மனிதர்கள் இருந்து என்ன பண்ணணும்? விலகணும். நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து வந்து, அல்லேலூயா, நன்மையானவைகளை பேசுகிற அந்த இயேசுவின் ரத்தம் இந்த மாதம் உங்களுக்கான நன்மைகளை பேச போகிறது. யோசேப்புக்காக யோசேப்பினுடைய நன்மைகளையும் திறமைகளையும் சொல்லுகிறதற்கு அங்க ஒரு பானபாத்திரக்காரன், அல்லேலூயா, அவன் ராஜாவிடத்துல பேசின உடனே சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு இங்க ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறான். சிறைச்சாலையின் வஸ்திரங்களை போட்டு இருந்த யோசேப்பு இன்றைக்கு ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறதற்கு தகுதியுள்ள வஸ்திரங்களை போர்த்தினவராக நிற்கிறான். அல்லேலூயா. உங்களுக்காக நன்மையானவைகள் பேசப்பட்ட போது உங்களை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. நீங்க எந்த ஆழத்தில் இருந்தாலும் உங்களை தூக்கி நிறுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட புலம்பலின் வஸ்திரத்தை நீங்கள் தரித்து கொண்டு, அப்படிதான் யோசேப்பு இருந்தாரு. சொல்றாரு அவங்க, நான் எந்த தப்பும் செய்யல, இந்த சிறையில் இருக்கிறதுக்கும் இந்த தண்டனை அனுபவிக்கிறதுக்கும் எத்தனை பேர் சொல்றீங்க, நான் எந்த தப்பும் செய்யல, ஆனா என் வாழ்க்கையில இப்ப நான் தீமை அனுபவிக்கிறேன், எந்த தவறும் செய்யாம நான் இப்படிப்பட்ட துன்புறுத்தல் அனுபவிக்கிறேன், நான் நேசிக்கிறேன் ஆனா அவங்க என்ன நேசிக்கல, நான் நன்மை செய்தும் எனக்கு தீமை தான் கிடைக்குது. அப்படி ஒருவேளை புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? வருஷம் வரப்போதே, வருஷம் முடிய போதே, என் வாழ்க்கையில எந்த நன்மையும் கிடைக்கல அப்படின்னு நீங்க சோர்ந்து போயிருந்தா, இயேசு உங்களுக்காக நன்மையானவைகளை பேசுகிறார் என்பதை நீங்க மறக்க வேண்டாம். அல்லேலூயா. குறித்த காலத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்பாக நிற்க வைப்பார். அல்லேலூயா. குறித்த காலத்துல உங்கள் புலம்பலின் வஸ்திரங்களை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு துதியின் ஆடையை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். அநியாயமாய் உங்களுக்கு இழைக்கப்படுகிற, அநியாயமாய் உங்கள் மேல் சுமத்தப்படுகிற, அநியாயமாய் உங்களுக்கு நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த பாதைகள்ல இருந்து ஒரு விடுதலை வரணும்னா அங்க நமக்காக நன்மைகளை பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார்.